இந்தியாவில் நாம் சாதாரணமாக கருதும் சில தினசரி வசதிகள் வெளிநாட்டில் எவ்வளவு அரிதானவை என்பதை போர்ச்சுகலில் வசிக்கும் இந்திய பெண் ஒருவர் தனது சமூக வலைதள பக்கம் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியா மற்றும் போர்ச்சுகல் நாட்டின் வாழ்வியலை ஒப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் இணையவாசிகளிடையே ஒரு புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. ஸ்ருதி சிவம் என்பவரால் பகிரப்பட்டுள்ள அந்த வீடியோவில் இந்தியாவில் எளிதாக கிடைக்கக்கூடிய சில வசதிகள் வெளிநாட்டில் அந்த அளவுக்கு கிடைப்பதில்லை என்று கூறி இந்தியா மற்றும் போர்ச்சுகலின் அன்றாட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை ஸ்ருதி ஒப்பிட்டு பேசியுள்ளார். அவர் சுட்டிக்காட்டிய முதல் வித்தியாசங்களில் ஒன்று டோர் ஸ்டெப் டெலிவரி சேவைகளாகும். ஸ்ருதியின் கூற்றுப்படி மளிகை பொருட்கள், மருந்துகள் மற்றும் உணவுகளை நேரடியாக வீட்டிற்கே டெலிவரி செய்வது இந்தியாவில் மிகவும் சாதாரணமான ஒன்று. ஆனால் போர்ச்சுகலில் பல பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் இன்னும் கடைகளுக்கு நேரில் சென்றுதான் வாங்க வேண்டியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் பல வேலைகளை எவ்வளவு விரைவாக முடிக்க முடிகிறது என்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். இந்தியாவில் பல விஷயங்களை உடனடியாக அல்லது அவசரமாக செய்து முடித்து விடலாம். ஆனால் போர்ச்சுகலில் வாழ்க்கை முறை பெரும்பாலும் அப்பாயின்மெண்ட்டுகள் மற்றும் திட்டமிடலையே அதிகம் சார்ந்துள்ளது என்று ஸ்ருதி கூறியுள்ளார். மேலும் இரு நாடுகளின் டெலிவரி வேகத்தையும் ஸ்ருதி ஒப்பிட்டு காட்டினார். பல இந்திய நகரங்களில் 10 நிமிட டெலிவரி, ஒரே நாளில் டெலிவரி அல்லது அடுத்த நாள் டெலிவரி என்பது சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு நேர்மாறாக போர்ச்சுகலில் அடுத்த நாள் டெலிவரி என்பதே பெரிய விஷயமாக தெரிகிறது என்கிறார். திருமதி ஸ்ருதி சிவம் விவாதித்துள்ள மற்றொரு விஷயம் மருத்துவ வசதி. இந்தியாவில் மருத்துவர் சந்திப்புகள், மருந்தகங்கள் மற்றும் மருந்துகளை எளிதில் அணுக முடியும் என்று ஸ்ருதி கூறியுள்ளார். போர்ச்சுகலில் முறையான சுகாதார கட்டமைப்பு இருந்த போதிலும் சிறிய மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூட அதிக நேரம் எடுக்கலாம் என்கிறார். இந்தியா மற்றும் போர்ச்சுகலுக்கு இடையேயான போக்குவரத்து வசதிகள் குறித்தும் ஒப்பிட்டு பேசியுள்ள ஸ்ருதி, இந்தியாவில் ஆட்டோக்கள், கேப்கள் மற்றும் உள்ளூர் போக்குவரத்து வசதிகள் எப்போதும் கிடைக்கின்றன. போர்ச்சுகல் பேருந்துகள், மெட்ரோக்கள் மற்றும் ரயில்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட போக்குவரத்தை வழங்கினாலும் இந்த வசதிகள் ஒப்பீட்டளவில் அதிக செலவு மிக்கவை என்று அவர் கருதுகிறார். வீட்டு பராமரிப்பு சேவைகள் குறித்தும் பேசியுள்ள ஸ்ருதி, இந்தியாவில் எலக்ட்ரிஷியன்கள், பிளம்பர்கள் மற்றும் இதர தொழிலாளர்கள் மிக விரைவாக கிடைப்பார்கள். ஆனால் போர்ச்சுகலில் இதற்கு பொதுவாக முன்பதிவு தேவைப்படுகிறது மற்றும் தொழிலாளர் கூலியும் அதிகமாக தோன்றுகிறது என்கிறார். இறுதியாக அவர் இந்தியாவின் வலுவான பழுது பார்க்கும் கலாச்சாரம் குறித்து பேசியுள்ளார். ஸ்ருதியின் கூற்றுப்படி இந்தியாவில் எந்த ஒரு பொருளையும் மிக குறைந்த செலவில் வீட்டிற்கு அருகாமையிலேயே பழுது பார்த்துவிட முடியும். ஆனால் போர்ச்சுகலில் பழுது பார்க்கும் கலாச்சாரம் மிகவும் குறைவு என்றும் மக்கள் பெரும்பாலும் பொருட்களை பழுது பார்ப்பதற்கு பதிலாக புதியவற்றை மாற்றவே விரும்புகிறார்கள் என்றும் கூறுகிறார். இந்த வீடியோ இணையத்தில் பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. மேலும் பல சமூக ஊடக பயனர்கள் இந்தியா மற்றும் போர்ச்சுகல் வாழ்க்கைக்கு இடையே ஸ்ருதி சுட்டிக்காட்டிய வித்தியாசங்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்த்து கருத்து தெரிவித்து வருகின்றனர்.